ஹலோ மக்களே! இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நியூ வ்ளாக். இந்த நியூ வ்ளாகில என்னென்னா, கிரிக்கெட் செஷன் தான். ஒன்றும் இல்லைங்க, 3 நாள் நாங்களும் நிறைய பிளான் பண்ணோம். இன்றைக்கி ஒரு மேட்ச் விளாட்லாம், நாளைக்கு ஒரு மேட்ச் விளாட்லாம், டெஸ்ட் மேட்ச்லாம் வரைக்கும் பிளான் பண்ணி போட்டோம். ஆனால் இந்த மழை வந்து எல்லாம் சொதப்பிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆல் டேஞ்சர் டிஃபென்ஸ் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கே தெரில. சரி, ஓகே. என் கேப்டன் சொன்னார், வாங்கடா மிஷின் வச்சு போகலான்னு சொல்லிட்டு. சரி, நாங்களும் கிளம்பிட்டோம். அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இப்படி ஏதோ ஃபஸ்ட் டைம் அவங்க விளாண்டாங்களா, சூப்பராக விளாண்டாங்க, நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கும் நிறைய இது நல்லா இதாக இருந்துச்சு, இன்வால்மெண்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கும். நெக்ஸ்ட் டைம் நானும் வருவேன் மேட்ச்சுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் போனாங்கன்னு. இந்த கிரிக்கெட் நெசேஷன் என்ன பார்த்துக்கிட்டோன்னா, நிறைய இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ நான் பார்க்கும்போது தான் எனக்கே இதாக ஃபீல் ஆச்சு. நம்ம எப்படி ப்ளே பண்ணணும், பால் எங்கே மீட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துல நானே மிஸ்டேக் பண்ணுறேன். எனக்கு தெரியுது. இந்த வீடியோ எடுக்கும்போது தான் பேட்டை வந்து ரொம்ப ஷேக் பண்ணிட்டே இருக்கேன். பட் பேட்டை வந்து நம்ம வேவரிங் பண்ணிட்டே இருந்தால் பாலை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பாலை மிடில் ஆஃப் த பேட்டில் மீட் பண்ணும்போது அந்த ஃபீலே வந்து நோ வேர்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பால் நான் மிஸ் பண்ணேன். என்னோடய ஸ்டாமினா லெவலில் நான் நினச்சேன், நான்லாம் அப்படி விளையாடுவேன் இப்படி விளையாடலாம் நினச்சேன். பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த நெசேஷன்லாம் உணர்ந்தேன். அப்படியே பேக்லாம் அந்த மாதிரி வலிச்சுது. ஸோ நான் எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கே நான் வந்து லேக் ஆகிறேன், அப்போ தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. இது எல்லாமே நான் வந்து ஒரே நாள் என்னால் இது பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நான் வந்து என் கூட ஒரு கேப்டன் வந்தார். ஸோ அவர் அந்த எங்கள் டீம் கேப்டன் தான் வந்தார். அவர் சொன்னார், நீ வந்து பால் டு பால் போடா, எப்போவுமே வந்து 1 பால் அட் டைம்னு ஒரு மைண்டில் வச்சுக்கோ. எப்போவுமே நீ வந்து 5th பால் போய் ஆட முடியாது, கரெக்டு தானே? இப்போ ஒரு பால் போடுறாங்கன்னா அந்த பாலை மட்டும் நீ வந்து ட்ரைவ் போ. ரொம்ப இதாக வந்துச்சுன்னா ப்ளே டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே போய்ட்டு ஒரு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அந்த பாப்பாவும் சொன்னாங்க, அப்பா என்னண்ணா இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க, அண்ணான்னு சொல்லுவீங்களே, அங்கிள்னு சொன்னாங்க. அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அவங்க வருவாங்களா இல்லைன்னு தெரில, பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ்.